அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய கலைகளை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் நம்ம சென்ற வாரம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், இந்த வேதங்கள் குறித்து குர்ஆனை தொடர்புடையதாக இருக்கிறதுனால குர்ஆன் அல்லாத வேதங்கள் எத்தனை, அந்த வேதங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா, இப்போ இருக்குதா, இப்போ இருக்கிற பைபிள்னு சொல்வது தான் அந்த தௌராத் இன்ஜீலா, அந்த விவரங்களை எல்லாம் நம்ம நினைஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். அதுபோக அன்றைக்கு இருந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த யூத கிறிஸ்தவர்கள்ட்ட தௌராத் இன்ஜீல் இருந்தது, அதை மறுக்கவே கூட இருந்துச்சுன்னு நல்லா சொல்லிருக்காரான்ல. உங்கள் தௌராத் எடுத்துக்கு போதிப்பு கட்டுங்க, தௌராத் படி தீர்ப்பளிங்க, இஞ்சில் படி தீர்ப்பளிங்க என்று சொல்லப்படுவதாக இருந்தால், அது அருளப்படும் காலத்தில் தௌராத் இஞ்சில் அவர்கிட்ட இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதோட இன்னொன்று விளைவிக்கிறன்னு, அவங்கள்ட்ட தௌராத் இஞ்சில் இருந்தாலும் இப்போ டோட்டலாக காலி பண்ணிட்டாங்கல்ல, அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் சில மாற்றங்களை செஞ்சிட்டாங்க. அந்த தௌராத்து இஞ்சில் இருந்தது, அது அருளப்பட்ட தூய வடிவத்தில் இருந்துச்சுன்னா இல்லை, அதில் ஒரு 90% கரெக்டாக இருந்தாலும் அவங்கள கண்டிக்கிற விஷயம், மார்க்கத்தை வியாபாரமாகக்கூடாதுங்கிற விஷயம், இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அதை நீக்கி விட்ருவாங்க, மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்து அதையும் விளைவிக்கணும். தௌராத் இஞ்சில் எப்படி அருளப்பட்டுச்சோ அது அதே வடிவத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்ததா என்று சொன்னால், நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அந்த தூய வடிவத்தில் இருக்கவில்லை, இருந்தது. இருந்தாலும் அதில் இறைஞ்சிட்டாங்க, அவங்களுடைய கைவரிசைகளையும் காட்டி இருந்தாங்க. அதையும் நம்ம குர்ஆன்லேருந்து அறிஞ்சிக்கிறணும். அதாவது தௌராத் இஞ்சில் இப்போ இல்லைங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிறணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு என்பதையும் நம்ம விளங்கிக்கிறணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாலும் அது என்ன மாதிரி அல்லாஹ் இஞ்சியில் கொடுத்தானோ தௌராத்தை கொடுத்தானோ அந்த வடிவத்தில் இருந்ததா என்றால் இருக்கலை. அந்த தௌராத் இஞ்சியில் அவங்க கொஞ்சம் கைச்சரக்க சேர்ப்பாங்க, நீக்குவாங்க, சேஞ்சு கொஞ்சம் பண்ணிக்கிடுவாங்க. அது எங்கேருந்து விளங்குது என்று கேட்டால், நிறைய வசனங்களில் அது விளங்குறது. ஒரு வசனம் என்னென்ற 2வது சூறாவில் 79வது வசனம். இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அப்போ வயலுன், இதை நம்ம ஏற்கனவே கடந்து வந்துட்டோம். இந்த வசனம்லாம் அந்த குர்ஆனுடைய அர்த்தம் பார்க்குறோம்ல, இப்போ 102 பார்த்துட்டு இருக்கோம்ல, இது 79ல் வந்த விஷயந்தான். இப்போ வயலுன், கேடு இருக்கிறது, லில்லதீன எத்து பூனல் கிதாப, ஒரு நூலை எழுதுகிறார்கள், பி ஐதீஹிம், தங்கள் கைகளால் எழுதுகிறார்கள், சும்ம யகூலூன, பிறகு சொல்லுகிறார்கள், ஹாதா மின் இந்தில்லா, இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். எதுக்கு சொல்லுகிறார்கள்னு கேட்டால், யஷ்தரவு பிஹி சமணன் கலீலா, அற்பமான ஒரு கிரயத்தை இதன் மூலம் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வாங்குவதற்காக செய்கிறார்கள். வயலுள்ளகும் மிம்மா கத்தபத்து ஐதீகம், அவங்க கரங்களால் எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடு இருக்கிறது. இப்போ வயலுள்ளகும் மிம்மா எக்ஸிபூன், அவங்க அதை வைத்து சம்பாதித்ததற்கும் கேடு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கையினாலையும் கொஞ்சம் எழுதிக்கிட்டு அதுவும் அல்லாட்டிருந்து உள்ளதுங்கிறாங்க. தௌராத்தை வச்சுருக்கிறாங்க, தௌராத்தை வச்சுருந்தாலும் அவங்க ஒரு அந்தஸ்தை கூட்டுற மாதிரி, ஆதாயம் கிடைக்கிற மாதிரி, நம்ம காலத்தில் கத்தம் பாத்தியன்னு உண்டாக்கி வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க கையினால் எழுதிக்கிட்டு இதுவும் அல்லாட்டிருந்து வந்துச்சின்னு சேர்த்து விட்றாங்க. அவங்களுக்கு கேடு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ கைகளால் அவங்க சொந்த சரக்குகளையும் ஹாதா மின் இந்தில்லான்னு சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஹாதா மின் இந்தில்லா, இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு விளங்குதில்ல. அப்போ தௌராத் இஞ்சில் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களா கைச்சரக்கை எழுதி கொண்டும் ஹாதா மின் இந்தில்லான்னு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாட்டிருந்து வந்ததுன்னா வேதத்திலாம் சேர்த்துருப்பாங்க, வேதமாக தானே ஆக்கியிருப்பாங்க. தூய வடிவத்தில் அது பாதுகாக்கப்படலைங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி அதே 3வது சூறாவில் 78வது வசனம், 3வது சூறாவில் 78வது வசனம், அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஓ இன்ன மின்ஹும், இந்த மின்ஹும்ங்கிறது இந்த அகல கிதாப் யூதர்களை குறிக்கிறது. அவர்களில் இருக்கிறார்கள் ல ஃபரீகன், ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், எல்வூன அல்சினத்தகும் பில் கிதாபி, தங்களுடைய நாவுகளை
எல்வுன்னா வளைக்கிறது. கிதாபை வேதத்தை போல நாவை வந்து வளைக்கிறாங்க. எதுக்கு வளைக்கிறாங்கன்னு கேட்டால், லி தஹ்சபூஹு மினல் கிதாபி, அது கிதாபுல உள்ளது என்று நீங்கள் நினைப்பதற்காக வேண்டி. ஒமா ஹுவ மினல் கிதாபி, ஆனால் அது கிதாபுல உள்ளது இல்லை. அதாவது அவங்களா சில வார்த்தைகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய கிதாபுகளை பொறுத்த வரைக்கும் குரான் எப்படி அது ஒரு தனி ஸ்டைலாக நம்ம ஓதுறோமோ அந்த மாதிரி தான் தௌராத் இஞ்சிலும் இருக்கும். அது அது அந்த அந்த ஓதுற ஸ்டைலில் என்ன செய்யலாம். இப்போ ஹதீஸு குரானில் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம்ல, ஹதீஸும் வகி தான் குரானும் வகியாக இருந்தாலும் குரானை சொன்னால் இது குரான் தான் அந்த மாதிரி கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ராகம், அதுக்குன்னு ஒரு நடை, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடுவோம். ஹதீஸு மற்ற நூல்களை வாசிக்கும் பொழுது இது குரான் இல்லை, அதில் கொஞ்சம் பரிச்சயம் உள்ள யாராக இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி தௌராத் இஞ்சில் ஓதுறதுக்குன்னு அது ஒரு ராகம், அதுக்கு ஒரு ஸ்டைலு, அதுக்கு ஒரு முறை வச்சுருப்பாங்க. அந்த முறையில் இவங்களாம் எழுதி கொண்டு ஓதுவாங்கலாம். இவங்களாம் ஒன்று எழுதிடுறது என்ன, எழுதிட்டு வந்து என்ன செய்கிறதுன்னு கேட்டால், அந்த தௌராத் மாதிரி ஓதிடுறது. தௌராத் ஸ்டைலில் இஞ்சில் ஸ்டைலில் ஓதுவாங்க. எதுக்கு ஓதுறாங்கன்னு கேட்டால், அந்த ஓசையை கேட்டுட்டு ஓ இதுவும் வேதம் தான், அந்த வேதம் என்ன ராகத்தில் வருதோ எந்த ஸ்டைலில் வருதோ அந்த ஸ்டைலில் தானே இதுவும் இருக்குது என்று மக்கள் நினச்சாங்கன்னா அதை வேதம் நம்பி ஏமாந்துருவாங்க. இப்படி செஞ்சாங்க. இப்போ உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான, நம்ம காலத்தில் ஒரு உதாரணம் புரிஞ்சு கொள்வதாக இருந்தால், நான் ஒரு அன்னிவா பாட்டு ஒன்று இருக்குது. என்ன பாட்டுன்னா, உலக மக்கள் வாழ்வதற்கு வந்தது குரான், உண்மையான மார்க்கம் தன்னை தந்தது குரான்னு ஒரு பாட்டு படிப்பார். நான் ஒரு அன்னிப்பாவும் அந்த ஒரு பொம்பளை ராணின்னு நினைக்கிறேன். அவங்க சேர்ந்து என்ன செய்வாங்க, உலக மக்கள் யாவருக்கும் வந்தது குரான், உண்மையான மார்க்கம் தன்னை தந்தது குரான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குரான் மாதிரி ஒரு புர்தாங்கிற பாட்டை படிப்பாங்க. அது குரான் கிடையாது. அந்த புர்தாங்கிற கவிதையை வந்து குரான் மாதிரி கிராத்து மாதிரி ஓதிட்டு தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். குரான் உலக மக்கள் வாழ்வதற்கு தந்தது அது குரான்ங்கிறாங்க. குரான் அல்லாத ஒன்றை குரானை போல் அந்த பாட்டை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும். உலக மக்கள் யாவருக்கும் வந்தது குரான் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு முன்னாடி என்ன செய்யும்னா அரபியில் கிராத்து மாதிரி ஓதுவாங்க. ஆனால் அது கிராத்து கிடையாது. ஆனால் அந்த அந்த அர்த்தம் தெரியாதவன் கவனித்து கேட்டான்னு சொன்னால் குரான் மாதிரி தானே ஓதுற, குரானாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிடுவாங்க. அவள் குரான் அல்லாத அந்த பாட்டை, ஒரு கவிஞனுடைய பாட்டை வந்து குரானை போல் அந்த கிராத்து ஓதுவோம்ல ராகமா, அந்த மாதிரி ராகத்தில் ஓதிவிட்டு உலக மக்கள் யாவருக்கும் வந்தது குரான்பாங்க. அப்போ இதுக்கு வந்து குரான்கிற கருத்தை விதைக்கிறதுக்காக அயோக்கிய யூதனுடைய வேலை அது. எந்த கிறுக்கு இப்போ எழுதி கொடுத்தான்னு தெரியலை. இப்படி அந்த அந்த பாட்டு ஒன்று வரும். அதுதான் அந்த அந்த பாட்டை விளைக்கிறவங்களுக்கு இந்த என்ன வேலை செஞ்சாங்கன்னு அதை தான் செஞ்சுருக்காங்க இவங்க. என்னது, இன்ன மின்ஹும், அவர்களில் இருக்கிறார்கள் ஃபரீகன், ஒரு கூட்டம், எல்வூன அல்சினத்தகும், தங்கள் நாவுகளை வளைக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஸ்டைலை மாற்றி ஓதுறது, படிக்கிறது. எதுக்காக வேண்டியன்னு கேட்டால், தஹ்சபூஹு மினல் கிதாபி, கிதாபில் இருந்து உள்ளது என்று நீங்கள் நினைப்பதற்காக, ஹசிபண்டா எண்ணினான், லி தஹ்சபூஹு, அதை நீங்கள் எண்ணுவதற்காக, நினைப்பதற்காக, கருதுவதற்காக, மினல் கிதாபி, வேதத்தில் உள்ளது என்று கருதுவதற்காக செய்கிறார்கள். ஒமா ஹுவ மினல் கிதாப், ஆனால் அது வேதத்தில் உள்ளது இல்லை. யக்கூலுன், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஒமா ஹுவ மின் இந்தில்லா, அது அல்லாட்டிருந்து வந்தது கிடையாது. யக்கூலுன் அலல்லாஹி, அல்லாவின் மீது அல் கதிப, பொய்யை சொல்கிறார்கள். ஒஹும் யாலமூன், தெரிஞ்சுக்கிட்டே பொய் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, எழுதிக்கிறவும் செய்வாங்க, எழுதிட்டு அந்த வேதத்துடைய ஸ்டைலுக்கு எழுதுவாங்க அழகா. இந்த வேதம் என்ன ஸ்டைலில் இருக்குதோ அந்த ஸ்டைலில் எழுதி என்ன செய்வாங்க, அந்த தொனியில் அந்த ராகத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை ஓதுவாங்க. அப்போ அந்த ரசூல்லா காலத்திலேயே அந்த வேதம் மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்கன்னு விளங்குது. எழுதி விட்டுது அதை என்ன ராகத்துக்கு மாற்றிடுவாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற தௌராத் இஞ்சிலுடைய ராகத்துக்கு மாற்றிட்டு யூத மக்களை ஏமாற்றுவாங்க. அப்போ அந்த வேதத்தெலாம் இருக்குன்னு நம்பி அந்த மக்கள் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு சாதகமான லாபம் தரக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை உண்டாக்கி அது தௌராத்தில் இருக்கிற மாதிரி காட்டி, இஞ்சில் இருக்கிற மாதிரி காட்டி அந்த ஸ்டைலில் ஓதி காட்டும்போது அந்த மக்கள் ஏமாந்து போய் என்ன செய்வாங்க, வேதத்தில் நமக்கு இருக்கு போல இருக்கிற மாதிரி செய்வோம் இதை அப்படின்றதுக்காக வேண்டி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த வேதம் வந்து தௌராத் இஞ்சில் இருந்திருக்கிறது கைச்சரக்கோட கலந்து தான் இருந்திருக்கிறது. இது 378 நீங்கள் விளங்கிக்கிறலாம்.
அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் பாருங்கள், மினல்லதீன ஹாது. ஹாதுன்னா அந்த ஹதாங்கிற வார்த்தை நேர்வழி அந்த வார்த்தையில் உள்ளது கிடையாது. அதாவது நான் ஹாதுன்னு சொன்னால் ஹிதாயத்துங்கிறோம்ல, அந்த வார்த்தை கிடையாது. இது யஹூதிங்கிற வார்த்தைக்கு வந்து அதை வினை சொல்ல மாற்றுவாங்க. ஹாத யஹூதியானான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஹாதுண்டு. அது ஒரு வினை சொல்லு கிடையாது, ஒரு பெயர் சொல்லையே வினையாக மாற்றுவார்கள். அப்படி மாற்ற இப்போ நசாராவுக்கு சொன்னோம்ல, நசாராவுக்கு அந்த புகாரி ஹதீஸை விளக்கும் பொழுது தனசரஃபில் ஜாகிலியா காலத்தில் நசரானிய ஆனவர் தனசரன்னு மாற்றுறாங்கல்ல நசரானிய, அந்த மாதிரி உள்ள வார்த்தை தான் ஹாதுங்கிறது. ஹாதுன்னா ஹிதாயத்து அந்த வார்த்தை கிடையாது, அரபி மொழியிலேருந்து வந்தது கிடையாது. இது யஹூதி என்பதில் வருதில் ஹாவுன் தாலும் தானே இருக்குது. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா யஹூதி ஆயிட்டான் என்பதற்கு ரெண்டு சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ஒன்று ஹாத அல்லது தஹவ்வத. அளவுலே மாற்றிக்கிடுவாங்க. ஹாதண்டாலும் யஹூதி ஆகிவிட்டான், தஹவ்வத யஹூதி ஆகிவிட்டான், ஹாதா ஹாது யஹூதி ஆகிவிட்டார்களே அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ மினல்லதீன ஹாது யஹூதி ஆகிவிட்டவர்கள் இருக்கிறார்கள். யுஹர்ரிஃபூனல் கலிம, அந்த கலிமாவை வார்த்தைகளை வந்து மவாலிஹி அதற்குரிய இடத்தை விட்டு மாற்றுகிறார்கள். அதுக்குரிய இடத்தை விட்டு என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க. அப்போ அந்த கலிமாக்களை மாற்றிருக்கிறாங்கிறது இதிலேருந்து என்ன செய்கிறது, விளங்குகிறது. 5வது சூறாவில் 13வது வசனத்தில் வருகிறது யுஹர்ரிஃபூனல் கலிம. அது யூதர்களை பற்றி தான் வருகிறது. சொற்களை மாற்றுகிறார்கள் மவாலிஹி, அதனுடைய இடத்தை விட்டு மாற்றிடுறாங்க, வேறு அர்த்தம் தர்ற மாதிரி மாற்றி விட்டுறாங்க அப்படிங்கிறது. அதான் கை திருத்துறன்னு அர்த்தம். வேதங்களில் வந்து கைவரிசையை காட்டுறாங்க அப்படிங்கிற கருத்து வந்து 5:13 இருக்குது. அதே மாதிரி வந்து 5:41 என்ன இருக்குன்னு கேட்டால் அதே தான் சொல்கிறான். யுஹர்ரிஃபூனல் கலிம, வார்த்தையை மாற்றுகிறார்கள் மின் மேதி மவாலிஹி, அது இருக்கிற இடத்தை விட்டு வார்த்தையை மாற்றுறாங்க. வார்த்தையை மாற்றுறதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் வேறு அர்த்தம் தர்ற மாதிரி வார்த்தையை முன்ன பின்ன போட்டுறது, இதை திருத்தங்கள் செய்வது, அதை செஞ்சுருக்கிறாங்கிற ஒரு கருத்து வந்து 5:41 இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது வந்து 6:91 என்ன இருக்குன்னு கேட்டால் இது காவலோ சொன்னால் சரி, கூல் நபி நீர் கேளுங்கள், மண் அன்சலல் கிதாப, அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மா அன்சலல்லாஹு அலா பஷரின் மின் செய்யின்ங்கிறாங்க. மா அன்சலல்லாஹு அலா பஷரின், எந்த மனிதரின் மீதும் மின் செய்யின், அந்த மின் வந்தால் என்ன சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே, எந்த ஒன்றையும் அல்லாஹ் இறக்கவில்லை என்று சொல்கிறார்கள். காலு சொல்கிறார்கள் மா அன்சலல்லாஹு அல்லாஹ் இறக்கவில்லை அலா பஷரின். ரசூலுல்லாஹுக்கு வேதம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, வேதம் வந்தது மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க, மா அன்சலல்லாஹு அலா பஷரின் மின் செய்யின், மனிதனுக்கு எந்த ஒன்றையும் அல்லாஹ் இறக்கினது இல்லை என்று சொல்கிறார்கள். குல் நபியை நீங்கள் கேளுங்கள், மன் அன்சலல் கிதாப் அல்லதி ஜாபிஹி மூசா கொண்டு வந்த கிதாபை இறக்கியவன் யார்? மூசா ஒரு கிதாபை கொண்டு வந்தாரப்பா, அல்லாஹ் மனுஷனுக்கு கிதாப் இறக்க மாட்டான்னு சொல்றிய. மன் அன்சலல் கிதாப் அல்லதி ஜாபிஹி மூசா எதை கொண்டு வந்தாரோ அந்த கிதாபை அவன் எப்படி கொண்டு வந்தாரே, நூரன் ஒளியாகவும், ஓ ஹுதல் இன்னாசி மக்களுக்கு நேர்வழியாகவும் மூசா கொண்டு வந்தார் ஒரு கிதாபு. அதை இறக்குனது யாரான்னு கேட்குறான். மூசாவுக்கு வந்திருக்கல, ஒத்துக்கிறீங்களா? மூசாவுக்கு இறைவன் வேதம் தந்தான்னு ஒத்துக்கிறேன், முகமதுக்கு வந்த சொல்லும்போது மட்டும் மனுஷனுக்கு வேதம் வராதுங்கிற அப்படின்னு பதில் சொல்லிடுறான். அது நல்ல பிரச்சனை. அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால் தஜஅலூனஹு கராத்தீஸ, அதை நீங்கள் ஏடுகளாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். மூசா நபி கொடுத்த வேதத்தை வந்து தஜஅலூனஹு நீங்கள் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள், கராத்தீஸ கிர்தாஸ்னா ஏடு, அதை ஏடுகளாக நீங்கள் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். துபுதூனஹா அதை வெளிப்படுத்தவும் செய்கிறீர்கள், ஓ துஹுஃபூன கதீரன் அதில் அதிகமானதை மறைக்கவும் செய்கிறீர்கள். அதாவது மூசாவுக்கு ஒரு வேதம் அல்லாஹ் கொடுத்தான், அது ஒளியாகவும் நேர் வழியாகவும் இருக்கிறது, அதை ஏடாகவும் எழுதி வச்சுக்கிறீங்க. எழுதி வைக்கும் என்ன செய்கிறீங்கன்னா எல்லாத்தையும் எழுத மாட்டேங்கிறீங்க. துபுதூனஹா அதை வெளிப்படுத்தவும் செய்கிறீர்கள், ஒத்துஹுஃபூன கதீரன் அதிகமாக நீங்கள் மறைக்கவும் செய்கிறீர்கள். வேதத்தில் உள்ளது உங்களுக்கு பாதகமான வசனம் ஏதாவது இருந்துச்சுன்னா இது இருந்தால் நம்முடைய தலைமைத்துவத்துக்கு பாதிப்பு, மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு எடுத்து விட்றீங்க. ஒத்துஹுஃபூன கதீரன், அப்போ அதிகமான வசனங்களை வந்து மறைச்சிருக்கிறாங்க.
அந்த மாதிரி செஞ்சாங்கங்கிற ஒரு விஷயத்தை வந்து 691 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவங்கள்ட்ட வேதம் இருந்தது, தௌராத் இன்ஜீல் இருந்தது. அதில் இல்லாத 3 வேலை செஞ்சாங்க. ஒன்று, இல்லாத ஒன்றை உருவாக்கி சேர்த்தாங்க. இன்னொன்று வந்து இருக்கிறத கொஞ்சம் மறைச்சாங்க. இல்லாத சேர்த்தாலும் அது தப்பு தான், இருக்கிறத இல்லமாக்குனாலும் தப்பு தானே. துஃபூன கதீரன் அது செஞ்சாங்க. இன்னொன்று திருத்துறது. அதில் என்ன செய்யறது, லா யூமினுண்டா லாவை எடுத்துகிட்டு யூமினுண்டு ஆக்கிறது. இப்படி அதில் திருத்துறது, சொற்களை அதன் இடத்தை விட்டு மாற்றுவது. அப்போ 3 குற்றம் செஞ்சாங்க. அவங்கள்ட்ட இருந்த வேதத்தில் வந்து கூட்டுனாங்க, குறைச்சாங்க, திருத்தினாங்க. 3 தப்பு செஞ்சாங்க. இருபதாவதையும் காட்டிவிட்டோம். அந்த மாதிரி தான் நீங்கள் நம்பணும். அந்த தௌராத் இன்ஜீல் இருந்தது என்று நம்பணும். அதில் கொஞ்சம் கைவரிசையை காட்டினார்கள் என்று நம்பணும். ஆனால் இந்த மாதிரியான குறைபாடு வந்து எதுக்கு கிடையாது? குர்ஆனுக்கு கிடையாது. குர்ஆனுடைய விஷயத்தை அறிந்து கொள்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆன் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. யூதர்கள் செஞ்ச மாதிரி குர்ஆனில் எந்த வசனத்தையும் யாரும் சேர்க்க முடியாது, சேர்க்கலை. எந்த வசனத்தையும் நீக்கலை, எதையும் திருத்தவும் இல்லை. அந்த 3 விதமான குறைகளுக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இந்த குர்ஆனை வந்து அல்லாஹ் தந்திருக்கிறான். அதைத்தான் இப்போ பார்க்குறோம். 15வது சூறாவில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா நாம் நகனும், நாம் தான். 2 வந்தால் நான் தாண்டு போட்டுக்கிறேன். இன்னாண்டால் நாம் வந்து அர்த்தம். இன்னாங்கிற வார்த்தை வந்து இன்ன ப்ளஸ் நான், இன்னனா. இந்த இன்னாங்கிறது இருக்குல்ல, இந்த இன்னாங்கிறது என்னன்னு கேட்டால் இன்ன நான் இருக்கும்ல, அதான் அந்த சொல்லுடைய அசல். அது அதிகமாக அந்த சொல் பயன்பாட்டில் வந்ததுனால ஒரு நாவை தூக்கிடுவாங்க, இன்னான்னு சொல்லுவாங்க. இன்னாண்டா இன்னனான்னு தான் அர்த்தம். இன்னவும் நாவும் சேர்ந்தது. நான்டா நாம்னு தான் அர்த்தம். இன்னஹூண்டா அவன், ஹூ இன்னஹூ இன்னஹுமா இன்னஹும், இன்னஹா இன்னஹுமா இன்னஹுன்ன, இன்னக்க இன்னகுமா இன்னக்கும், இன்னைக்கு இன்னகுமா இன்னக்குன்ன, இன்னனி இன்னனா அப்படின்னு இருக்கும். அந்த இன்னனா என்கிற சொல்லை அதிக பயன்பாட்டின் காரணமாக இன்னான்னு சொல்லுவாங்க. அசல் இன்னனா தான். இன்னால் இல்லாஹின்லாம் சொல்கிறோம்ல, இன்னனால் இல்லாஹி தான் அதுக்கு அர்த்தம். இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த இன்னாங்கிறது நிறைய யூஸில் வந்ததுனால அதிகமாக வரும்போது அந்த சொல்லை குறைச்சா வசதியாக இருக்கும்னு சுருக்கிட்டாங்க. அப்போ இன்னாண்டா நாம், அதில் ஒரு நாம் இருக்கிறது. நகுனுல ஒரு நாம் இருக்குது. நகுனுண்டால் நாம் தானே. நகுனுண்டா நான் ஹுவ ஹுமா ஹும்டா, அதில் நகுனு ஆனால் நகுனுண்டு வரும்ல. அப்போ நாம் 2 நாம்னு வருதுல்ல. இன்னா நாம், நகுனு நாம்டா. இப்படி வரக்கூடிய இடத்துலலாம் என்ன செய்யணும்? ஏற்கனவே சார்பில் சொல்லிட்டோம். ஒரு தடவை ஹுவாண்டு அவன் வந்து, இன்னொரு தடவை அவன் வந்துச்சுன்னு சொன்னால் அவன் தான். அப்போ இன்னா நகுனுன்னா நாம் தான் அர்த்தம். தமிழில் நாம் இறக்கணும்னா சிரிப்பாங்க. இன்னா நாம், நகுனு நாம், நசல் நான் இறக்கணும்னா அது தமிழுக்கு இல்லை. அப்படி இல்லை, அப்படி பயன்பாடு கிடையாது. அப்போ அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னு விளங்கி அந்த மாதிரி அர்த்தம் செஞ்சுக்கணும். இன்னா நகுனும் நாம் தான், நஸ்ஸல்னா இறக்கினோம், அது திக்கிற இந்த அறிவுரையை, திக்கிறனா போதனை, அல் வந்ததுனால இந்த அறிவுரைங்கிறது குர்ஆனை, இந்த அறிவுரையை, இந்த போதனையை நாம் தான் இறக்கினோம். ஒயின்னா மேலும் நாம் தான், லஹுனா அந்த திக்ரு, திக்ரி அந்த திக்ரை, லஹாஃபிலூன் பாதுகாப்பவர்கள். நாம் தான் இந்த திக்ரு. குர்ஆனுக்கு திக்ருன்னு ஒரு பேர் இருக்குது. இன்னஹூல திக்ருன் லக்க ஒலி கௌமிக்க, இது உனக்கும் உண்ட கவுமுக்கும் உள்ள திக்ரு, அறிவுரைன்னு குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ குர்ஆனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா திக்ரு. அப்போ திக்ருக்கு பல அர்த்தம் இருக்குது. குர்ஆனுக்கும் திக்ரு சொல்லலாம். அப்போ இன்னா நஹனு நஸ்ஸல்னா திக்ர, நாம் தான் இந்த திக்ரை இறக்கினோம். ஓ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாம் தான் அதை பாதுகாப்போம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆனுக்கு என்ன வருதுன்னா, பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். ஏன் இதை சொல்கிறான்னு கேட்டால், மற்ற வேதங்களை அவங்க பாதுகாக்கலை. அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட விட்டுட்டான்லாம். குர்ஆன் தௌராத்தை கொடுத்துட்டு நான் தான் அதை பாதுகாப்பேன் அல்லாஹ் ஏற்றிருந்தான்னு சொன்னால் அதுலேயும் கை வச்சிருக்க முடியாது. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால் அது கை வைக்க மாற்றிட்டு போகிறாங்க. கடைசி வேதத்துக்கு பார்த்துக்கிறோன்னு விட்டுட்டான். அதனால் குர்ஆனுக்கு தான் இந்த கேரண்டி இருக்கிறது. அவங்க வேதங்கள்லாம் மாற்றி மறைக்கப்பட்டுருச்சு. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாம் அதை பாதுகாப்போம். இன்னா லஹு லஹாஃபிலூன், நாம் தான் அதை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு உலூமுல் குர்ஆனில் விளங்குற வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பாதுகாப்பு தன்மையில் எந்த குறைபாடும் குர்ஆனுக்கு வந்தது கிடையாது. அதே மாதிரி வந்து லா யதீஹி, அது இத்தனை வசனம் லா யதி 41 42 41வது சூறாவில்
42வது வசனத்தில் இருக்கிறது லா யதீஹி. அந்த ஹீண்டா குரான், லா யத்தில் குரான, குரானிடத்தில் வராது. அல் பாத்திலு, தவறு வராது. மின்பைன் எதைஹி, அதன் முன்னாலும் தவறு வராது. குலாமின் ஹல்ஃபிஹி, அதன் பின்னாலும் தவறு வராது. தன்சீலுன் மின் ஹக்கீமின் ஹமீத், புகழத்தக்க ஒரு ஞானமிக்க இறைவனிடமிருந்து இது அருளப்பட்டது அப்படின்னு வருது. அப்போ தவறு வராதுனால என்ன அர்த்தம்? பாதுகாக்கப்படுதுன்ற அர்த்தம்ல. லாயத்திகில் பாத்திலு, தவறு இதில் வராது. தவறு வராதுன்னா என்ன அர்த்தம்? தவறு வந்தால் கைவரிசையை காட்ட முடியும்னு அர்த்தம். தவறு வராது என்றால் திருத்தம்லாம் முடியாது, அதில் எந்த மாற்றம் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் ஹக்கீமான நுணுக்கமிக்க அல்லாவிடமிருந்து இது வந்திருக்கிறது. அதன் முன்னும் தவறு வராது, பின்னும் தவறு வராதுன்னு மின்பைன் எதைகி உலாமின் ஹல்ஃபின்னு சொல்லப்படுது. அப்போ குரான் குரான் பிழையற்றது, பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு இந்த ஒரு வசனமும் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி 2:24 நம்ம அந்த வசனத்தை கடந்துட்டோம். அந்த குரானுடைய பாடம் பார்க்க வெள்ளி சனி பார்க்குறோம்ல, அதில் இப்போ 102 பார்க்குறோம். 23, 24 முந்தி பார்த்த விஷயந்தான். அது சும்மா அர்த்தத்துக்காக பார்த்தோம். இப்போ ஒரு கொள்கையை வழங்குறதுக்காக பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? இந்த குரானில் இன் குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நமது அடியார் மீது நாம் இறக்கியதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் ஃபஅத்து பி சூரத்தின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். பொதுவு சுஹதாக்கும் இந்தூன் இல்லா, அல்லாவை தவிர உங்களுடைய பங்காளிகளை எல்லாம் அழைத்து கொள்ளுங்கள். இன் குந்தும் சாதிக்கீன் சொல்லிட்டு இப்போ இல்லம் தஃபாலு, இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் உலன் தஃபுல் செய்யவும் மாட்டீர்கள். கொத்த குன்னாரலத்தி வக்கூது ஹன்னாஸ் ஒல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரகத்திற்கு அஞ்சு கொள்ளுங்கள். உழிதத்து லில் காஃபிரீன், அது காஃபிர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்குங்கிற இந்த வசனத்தில் குரான் சேலஞ்சு பண்ணுது. சேலஞ்சு எதுக்கு பண்ணுவோம்? மாற்றமில்லாத ஒன்றை வச்சு தான் சேலஞ்சு பண்ணுவோம். சேலஞ்சு பண்ணுறாருந்தா அவன் கேட்பான்ல, எது மாதிரி கொண்டு வர, இது மாதிரின்னு கேட்டுருவான்ல. குரானில் 7 குரான் இருந்துச்சுன்னு சொன்னால் குரானை போல் கொண்டு வர சொல்கிறீங்களப்பா, எந்த குரானை இப்படி கொண்டு வர அப்படி கொண்டு வருவான்னு கேட்பானே? இல்லை, ஒன்று தான் இருக்குது. அதனால் இந்த குரான் சேலஞ்சு பண்ணுறது எதை காட்டுதுன்னு கேட்டால் குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டுகிறது. இது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் குரான் பாதுகாக்கப்பட்டது. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 29ல் 49 வசனம், 48, 47, 48, 49 அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒமா குந்த தத்துலு மின் கப்லிஹி, இதற்கு முன் நீ ஓதுபவராக இருக்கவில்லை. மின் கிதாபின், எந்த புஸ்தகத்தை நீ ஓதியது இல்லை. உலா தகுத்துஹு பி யமீனிக்க, உமது வழக்கரத்தால் எழுதவும் மாட்டீர், இனி எழுதவும் மாட்டீர். இதன் லர்த்தாபுல் முபத்திலோன், அப்படி இருந்தால் இதன் அப்போது லர்த்தாபண்ட சந்தேகப்பட்டிருப்பார்கள். அல் முபத்திலோன், வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். உமக்கு எழுத தெரிஞ்சு இருந்தால் உன் எழுத்து திறமையினால் இந்த குரானை நீ காப்பி அடித்து சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. உனக்கு எழுத தெரியாது. வேற என்ன இருக்குன்னு கேட்டால் பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன், இது தெல்ல தெளிவான வசனங்களாக இருக்கிறது. ஃபீ சுதூர் இல்லதீன ஊத்துல் இல்ம, கல்வி கொடுக்கப்பட்டவர்களின் உள்ளங்களில் இது தெல்ல தெளிவான வசனங்களாக இருக்கிறது. ஒமா எஜ்ஹது பி ஆயாத்தினா இல்லல்லாலிமூன், அநியாயக்காரர்களை தவிர நமது வசனங்களை யாரும் மறுக்க மாட்டார்கள்னு இந்த வசனம் சொல்லுது. இதில் நமக்கு என்ன வழங்குதுன்னு கேட்டால் குரானை அல்லாஹ் பாதுகாத்தான்ல, பாதுகாத்தான எப்படி பாதுகாத்தான்? நம்ம பாதுகாக்கலைன்னு சொல்வதற்கு மாதிரி நிறைய விஷயங்கள் குரானில் எழுத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தாங்கிறான். அப்போ என்ன குரானில் நிறைய விஷயங்களை நம்ம இப்போ அச்சிட்டு வச்சிருக்கிற அந்த குரான்லையே அன்றைக்கு எழுதும் பொழுது நிறைய பிழை விட்டுருக்குறாங்க. பிழை விட்டால் பாதுகாக்கப்படுச்சுன்னு அர்த்தமா? எழுத்து பிழை வந்திருக்கா இல்லையா? எழுத்து பிழை விட்டுருக்குறாங்க. அப்போ எழுத்து பிழை விட்டிருப்பார்கள்னு சொன்னால் அப்போ குரான் பாதுகாக்கப்படலன்னு வந்துடும்னு கேட்டால், குரான்ங்கிறது எழுத்து மனுஷன் எழுதிக்கிட்டது. குரானுங்கிறது அந்த ஓசை தான். அந்த ஓசை எங்கே இருக்குன்னு கேட்டால் ஃபீ சுதூர், இதுதான் முக்கியமானது. ஃபீ சுதூர் இல்லதின் ஊத்துல் இல்ம, கல்வி கொடுக்கப்பட்ட மக்களின் உள்ளங்களில் அது பாதுகாக்கப்பட்ட வசனங்கள். ஹிஃபுல்ல கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்குறோம். எங்கள் பாப்பா பண்ணார், நான் பண்ணுறேன், என் பிள்ளை பண்ணுவோம், கேம நாள் வரைக்கும் சங்கிலி தொடராக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். அப்போ உள்ளங்களில் பாதுகாக்கப்படுகிற குரான் பாதுகாக்கப்பட்டதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் எழுத்தில் பாதுகாக்கப்பட்டதுன்னு கிடையாது. ஏன்னா எழுத்துங்கிறது மனிதர்கள் நம்ம எழுதுவோம். நானே குரானை பார்த்து எழுதுவோம், தப்பாக எழுதிடுவேனா இல்லையா? அப்போ மனிதர்கள் எழுதுறதுனால பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அல்ல இந்த வார்த்தையை சொல்கிறான். குரான் கேட்பாங்க, மேற்கத்தியவாதிகள் குரானுக்கு எதிராக வாதம் வைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால்
குர்ஆனில் வந்து பிழை இருக்கிறது, எழுத்து பிழை இருக்கிறது என்று வாதத்தை உங்கள்கிட்ட வைப்பாங்க. எழுத்து பிழை இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. குர்ஆனில் எழுத்து பிழை இருக்குது. எழுத்து பிழை இருக்கிறதுனால குர்ஆன் பாதுகாக்கப்படலைன்னு வருமானா வராது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து எழுதி தரல. எழுதி தந்தான்னா பிழையே வராது. அல்லாஹ் வந்து பேசி தான் தந்திருக்கிறான். அல்லாஹ் எழுதி தராமல் ஜிப்ரீல் மூலமாக பேசி தந்திருக்கிறான். பேசி தந்திருக்கும் பொழுது அந்த பேச்சில் பிழை இருக்குதா, ஹிஃபுல் பண்ணுறவங்க பிழையாக விட்டுருக்குறாங்களா, கரெக்டாக அதை வந்து ஓதிடுவாங்க. தப்பாக எழுதுனா கூட கரெக்டாக தான் ஓதுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டுச்சுங்கிறது தான் இவங்களுக்கெல்லாம் பதில். குர்ஆன்ட எதை நீ குர்ஆன்கிற, மனிதர்கள் காப்பி எடுத்து பிரதி எடுக்கிறாங்களா அதையா குர்ஆன்கிற? அது வாசிக்க உதவுறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோமே தவிர குர்ஆன்கிறது எங்களுக்கு ஏடாக வரவே இல்லையே, எழுதி இறைவன் தரவே இல்லையே. அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஆன்சருக்கு வந்து 49 வசனம் உதவும். அப்போ என்ன இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் குர்ஆனில் எழுத்து பிழை எங்கெல்லாம் விட்டுருக்குறாங்க என்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து அதை சிலதை விளங்கிக்கணும். எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டால், இந்த பாருங்களேன், இப்படி ஒரு வசனம் இருக்குது. 70வது சூறாவில் 36வது வசனத்தை எடுங்க. 70, 36. இந்த 70, 36 எடுத்தீங்கன்னா, ஃபமால் இல்லதீன கஃபரு கிபலக்க முஹுத்தீன் இருக்குது. ஃபமா லில்லதீன, இந்த வார்த்தை ஃபமா லில்லதீனன்னு இருக்குல்ல, இந்த ஃபமா ஃப ஒரு எழுத்து, மாங்கிறது ஒரு எழுத்து, எதிர்மறை இல்லைங்கிறோம்ல, அந்த இல்லைங்கிறதுக்குரிய மா. அப்புறம் லில்லதீனங்கிறது ஒரு எழுத்து, லில்லதீன அல்லதீனோட லாம் சேர்த்துருக்கு இருக்கா. இந்த ஃபே ஒன்று மா ஒன்று லில்லதீனன்னு ஒன்று. இந்த லில்லதீன அல்லதீன உள்ள லாம எப்படி சேர்க்கணும்? அல்லதீன என்பதில் லாம சேர்த்து லில்லதீனன்னு சொல்வதாக இருந்தால் இப்படி தான் சேர்க்கணும். நான் கீழே எழுதி காட்டியிருக்கிறேன்ல, இப்படி தான் சேர்க்கணும். அதனால் பெருசாக்கி வேண்டாம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஃபமா லில்லதீன, அந்த அல்லதீனன்னு நீங்கள் எழுதிட்டு ஒரு லாம சேர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அலிஃபு போயிடும். அல்லதீன உள்ள அலிஃபு இருக்குல்ல, இந்த அலிஃபு இந்த காட்டுறேன்ல, இந்த அல்லதீன, இந்த அலிஃபு இருக்குல்ல, இந்த அலிஃபு போயிடணும். லாம கொண்டாந்து நீங்கள் ஒட்டணும். லில்லதீன, ஃபமாங்கிறது தனி, ஃபமாங்கிறது தனி, சரியா? லில்லதீனங்கிறது அல்லதீனோட லாம் சேர்த்துருக்குறோம். அல்லதீனையில் லாம எப்படி சேர்ப்போம்னு கேட்டால், லீயை ஒன்று போட்டு என்ன செய்கிறோம், அலிஃபை தூக்கிட்டு சேர்த்துடணும். ஆனால் குர்ஆனில் வந்து நீங்கள் அச்சிட்டு நீங்கள் வைத்திருக்கிற குர்ஆன் பிரதியில் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால் இப்படி தான் இருக்குது. நான் காட்டுறேன்ல, இப்படி தான் இருக்குது. நீங்கள் அச்சிட்டு நீங்கள் எந்த குர்ஆனை வாசித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த குர்ஆனில் வந்து ஃபமா லில்லதீன லாமை பிரித்து எழுதியிருக்கிறார்கள், தனியாக எழுதியிருக்கிறார்கள். அந்த லாமை வந்து அடுத்து வரக்கூடிய லாமில் சேரணும். இந்த அலிஃபு இருக்கக்கூடாது. எத்தனை இடத்துல குர்ஆனில் லில்லதீனன்னு வருதோ அத்தனை இடத்துலையுமே இப்படி தான் இருக்கும். எப்படி லில்லதீன இப்படி தான் இருக்கும். லில்லதீனங்கிறது வந்து குர்ஆனில் இந்த ஒரு வசனத்தை தவிர வேறு எல்லா வசனங்கள்லையுமே லில்லதீனங்கிறது இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. இந்த வசனத்தில் மட்டும், அதாவது 70, 36 மட்டும் இப்படி எழுதியிருக்கிறாங்க லில்லதீனவை. எப்படி இப்படி எழுதியிருக்கிறாங்க லில்லதீனங்கிறத. அதாவது 70, 36 எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன பிழை, எழுத்து பிழைன்னா லாம வந்து சேர்க்கும்போது அல்லதீன உள்ள அலிஃபு போயிடணும். ஆனால் போகலை. ரெண்டாவது ரெண்டையும் இணைக்கணும், இணைக்கலை. இப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு காட்டுறதா இருந்தால் குர்ஆன்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இது 70, 36 குர்ஆனுடைய அந்த எழுத்தில் எப்படி குர்ஆன் இமேஜை காட்டினா உங்களுக்கு வழங்க முடியல. இது குர்ஆனில் வந்து 70, 36 தானே. இந்த பாருங்க, அந்த ஐனுக்கு நேரம் இருக்குல்ல, ஐன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு நேர பாருங்கள். ஃபமால் இல்லதீன இருக்கா, காட்டு தெரியுதா உங்களுக்கு? ஃபமால் இல்லதீன, இந்த தலைக்கு மேலே இருக்குது பாருங்கள். ஃபமால் இல்லதீன, இந்த இப்படி தான் வந்து குர்ஆனில் எழுதியிருக்கும். ஆனால் வந்து எழுத வேண்டிய முறை என்னன்னு கேட்டால், இப்போ நான் காட்டுறேன்ல அந்த மாதிரி தான் எழுதணும். அல்லதீன லில்லதீனவை எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபமா லில்லதீன. அப்போ இந்த வசனத்துக்கு மட்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்றா இப்படி எழுதி வச்சு
அப்போ இது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எழுத்து பிழை இருக்குது, எழுத்தில் பிழை இருக்கிறா, வேதத்தில் பிழை இருக்காதுன்னு சொல்கிறீங்க, பாதுகாக்கப்படலையே, குரான் எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. பாதுகாக்கப்படுவது வந்து அந்த ஓசை தான். ஃபமா லில்லதீன கஃபருன்னு ஓதி காட்டினாங்களா, அது மாதிரி இருக்கா? எழுதுறது மனிதன், எழுதும் ஒரு அழிவை என்ன செய்வாங்க, சேர்த்துருவாங்க, விட்டுருவாங்க. அப்போ ஃபமா லில்லதீனங்கிறது வந்து எழுதும் முறையில் பிழை தான். எழுதும் முறையில் பிழை இருந்தாலும் அதில் வாசிக்கும் முறையில் எந்த பிழையும் ஏற்படவில்லை. எழுத்தில் பிழை வந்தது காரணம் மனிதர்கள் எழுத சொல்கிறாங்க. ஒரு எழுத்தர் நினைஞ்சிருப்பார்னா எழுதும்போது எப்படி எழுதி விட்டுருப்பார். அந்த பிழை அப்படியே நம்ம பாதுகாத்து வச்சுருக்குறோம். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க துவக்கும்போது அந்த எழுத்தல்கள் பிழை செஞ்சிட்டாங்க. இதை ஒவ்வொருத்தரும் திருத்திட்டு வந்தோம்னா நிறைய குரானாகி போயிடும். அதனால் அது பாட்டு இருந்துட்டு போகுது, பிழையாக விட்டது பிழையாகவே இருக்கட்டும், அது திருத்த வேணாம், நம்ம வாசிக்கிற கரெக்டாக வாசிட்டு போயிடுவோம் அப்படின்றதுனால தான் அந்த பிழை இருக்கிறது. அப்போ குரான் பாதுகாக்கப்பட்டதுடைய அர்த்தம் என்ன விளங்கிக்கிறேன்னு இது தெளிவாக வழங்கினா தான் அந்த குரானுக்கு எதிராக வாதம் வைக்கிறவங்களும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அப்போ குரான் வந்து பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய ஒளி வடிவம் பாதுகாக்கப்பட்டிருக்கே தவிர அதன் வரி வடிவம் வந்து பாதுகாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. வரின்னா எழுத்து, வரி வடிவம் வந்து பாதுகாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுலேயும் 99.99 பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, 99.11 வந்து பாதுகாக்கப்படாமல் இருக்கிறது. அதனால குரானுடைய பாதுகாப்புக்கு எந்த குந்தகமும் வராது. அப்போ குரான் பாதுகாக்கப்பட்டதுடைய அர்த்தத்தை என்ன விளங்கிக்கிறேன்னு, அதன் எழுத்துக்களை பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு புள்ளி கூட மாறலைன்னா பயானில் பண்ணிடுவாங்க. புள்ளி கூட அவ்வளோ புள்ளி மாறி இருக்குது விளக்குதா குரானில். ஏன்னு கேட்டால் ரசூல்லா காலத்தில் உள்ள அந்த எழுத்தில் வந்து புள்ளி கிடையாதுல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு எழுதின எழுத்தில் வந்து அந்த காலத்து அரபிக்கு புள்ளியே கிடையாது, எல்லா புள்ளிகளும் பின்னாடி வைக்கப்பட்டது தான். அப்போ வந்து புள்ளி கூட மாற கிடையாது. புள்ளிங்கிறது எழுத்து சம்மந்தப்பட்டது, அப்படிலாம் பயன் பண்ணிடக்கூடாது. ஒரு புள்ளி கூட மாறுமான்னு கேட்கக்கூடாது. புள்ளிலாம் மாறி இருக்குது, புள்ளிகள் மாறினாலும் புள்ளி இல்லாமல் இருந்த இடத்துக்கு புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அதனால் அந்த அர்த்தம் பாதுகாக்கப்பட்டது, அந்த அர்த்தம் கிடையாது. இதை விளங்கிக்கணும். இது மாதிரி என்னென்ன பிழைகள் விட்டுருக்குறாங்க என்பதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, எதுக்கு இது தெரிஞ்சு வைக்கிறோம்னு கேட்டால், நம்மளை விட அவங்க தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் இப்படி எடுத்துக்கொண்டு போடுவாங்க, குரான் பாதுகாக்கப்பட்டுச்சுங்கிற இப்படி தான் எழுதணுமா, மற்ற இடத்துல இப்படி தான் எழுதியிருக்கா, இந்த குரான்லேயே வேறு இடத்துல இப்படி எழுதியிருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? தெளிவான பதில் சொல்லணும்ல. அடே குரானை வந்து அது இறைவன் எழுதியாக கொடுத்தான். உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து ஆட்கள் விட்டு எழுத சொல்கிறாங்க, அந்த எழுத்தர்கள் எழுதுகிறாங்க. எழுதுகிற மனிதர்கள் வந்து ஒருத்தர் பிழை விட்டார்னு சொன்னால் இறைவன் குரான் பாதுகாக்கப்படணும்னு ஆகுமா அப்படின்னு பதில் சொல்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.